கேரளாவில் உள்ள 140 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி அன்று ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. அங்கு ஆளும் இடதுசாரி கூட்டணி கட்சிகள், எதிர்க்கட்சியான காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி கட்சிகள் மற்றும் பாஜக கூட்டணி இடையே மும்முனை போட்டி உள்ளது. கேரளாவில் மொத்தம் சுமார் 2.69 கோடி வாக்காளர்கள் உள்ளனர். இதில் முதல் தலைமுறை வாக்காளர்கள் 4.5 லட்சம் பேரும், 20 முதல் 29 வயது வரையிலான வாக்காளர்கள் 45 லட்சம் பேரும் உள்ளனர். 85 வயதை கடந்த வாக்காளர்கள் 2.04 லட்சம் பேரும், 100 வயதை கடந்த வாக்காளர்கள் 1571 பேரும் உள்ளனர். நடந்து முடிந்த தேர்தலில் இந்த முறை கேரளாவில் 79% வாக்குகள் பதிவாகியிருந்தன. இந்நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கிறது. அதில் கேரளாவில் என்ன நிலவரம் என பார்க்கலாம். மேட்ரஸ் கருத்து கணிப்புகளின்படி UDF 70 75 இடங்களையும், LDF 60 65 இடங்களையும், NDA 3 5 இடங்களையும் கைப்பற்றும் என வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆக்சிஸ் மை இந்தியா கணிப்புகளின்படி கேரள சட்டமன்ற தேர்தலில் ஐக்கிய ஜனநாயக முன்னணி எனப்படும் UDF 78 90 இடங்களையும், இடது ஜனநாயக முன்னணி எனப்படும் LDF 49 62 இடங்களையும், தேசிய ஜனநாயக கூட்டணியான NDA 0 3 இடங்களையும் பெறும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக பீப்பிள்ஸ் பல்ஸ் கணிப்பின்படி ஐக்கிய ஜனநாயக முன்னணி 75 முதல் 85 இடங்களிலும், இடது ஜனநாயக முன்னணி 55 65 இடங்களிலும் வெற்றி பெறும் என்றும், பாஜக கூட்டணி 0 3 இடங்களை பெறும் என்றும் கணித்துள்ளது. JVC எக்ஸிட் போல்ஸ் கணிப்புகளின்படி காங்கிரஸ் தலைமையிலான UDF 72 84 இடங்களையும், இடதுசாரிகள் தலைமையிலான LDF 52 61 இடங்களையும், பாஜக தலைமையிலான NDA 3 7 இடங்கள் எனவும், இதர கட்சிகள் 0 என கணித்துள்ளது. ஓட் வைப் கணிப்புகள் காங்கிரஸ் தலைமையிலான UDF 70 80 இடங்களை பிடிக்கும் எனவும், இடதுசாரிகள் தலைமையிலான LDF 58 68 எனவும், பாஜக தலைமையிலான NDA 0 4 இதர கட்சிகள் 0 எனவும் கணித்துள்ளது. வெளியான பெரும்பாலான கருத்து கணிப்புகள் காங்கிரஸ் தலைமையிலான UDF-ற்கு சாதகமாக வந்துள்ளது. இடதுசாரி அரசு 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்து வரும் நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் எதிர்க்கட்சியான காங்கிரஸ் வெற்றிகளை பெற்றிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது.